அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்ட் 1ல் வந்து ஒரு 2 சைக்கலாஜிக்கல் மெத்தட்ஸ் நம்ம முக்கியமாக பார்த்தோம். ஒருத்தருடைய நடத்தையை அளவிடுவதற்கான முறைகள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ அதில் முக்கியமான 3வது முறை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்குறது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பரிசோதனை முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பரிசோதனை முறை எங்கெல்லாம் நடக்கும், இது பேரே பரிசோதனை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நடத்துறதுக்கு ஒரு முக்கியமான இடம் வேணும். அது வந்து ஒரு சைக்காலஜி லெபார்ட்டரியாக இருக்கலாம், அல்லது ஒரு வகுப்பறையாக இருக்கலாம், அல்லது கிளாஸ் ரூமை விட்டு வெளியே கிரவுண்டாக இருக்கலாம். எஜுகேஷ்னல் சிச்சுவேஷன்ஸில் நம்ம படிக்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் தான். ஏன்னா இதுக்கு ஒரு கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கான ஒரு இடம் தேவை அப்படிங்கிறோம். இப்போ இந்த பரிசோதனை முறை தான் வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட் சயின்டிஃபிக் அண்டு அப்ஜெக்டிவ் மெத்தட் ஆஃப் ஸ்டடியிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். அறிவியல் முறையில் ஒருத்தருடைய நடத்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுகிற முறை தான் வந்து சோதனை முறை. ஏன்னா இது வந்து நம்பலாம். ஏன்னா இப்போ நீங்கள் திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஒருத்தரை வந்து சேரில் வந்து சாய்ச்சி உட்கார வச்சு அவருடைய இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடு தான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா லட்டின் வேர்டு எக்ஸ்பெரிமெண்டம் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன மீனிங்னா ட்ரையல் ஆர் டெஸ்ட்டு, அது ஒரு சோதனை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, மீனிங் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் அப்படின்றோம். ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் செய்கிற முறைக்கு பேர் தான் பரிசோதனை முறை அப்படின்னு பேர். அதாவது இப்போ நம்ம நார்மலாக உற்றுநோக்கல் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அது எப்படின்னா ஏதோ ஒரு சூழலில் நேச்சுரலாக, அது கட்டுப்படுத்தப்பட்டதெல்லாம் கிடையாது, அது தானாக நடக்கும், அங்கே நாம் இருப்போம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு பர்டிகுலர் லேபோ இல்லை ஒரு கிளாஸ் ரூமோ இல்லை ஒரு கிரவுண்டோ ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸில் நாம் நடத்துகிறோம். அப்போ அதனால் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் தான், அதுக்கு பேர் தான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் அப்படின்னா. இதுவும் உற்றுநோக்கல் தான், நம்ம அவங்கள பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம், அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். அடுத்தது இது வந்து முக்கியமான இட் மேடு ஃபார் டெஸ்ட் ஆஃப் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். கருதுகோள்களை சரி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறோம். கருதுகோள்னால் என்ன அப்படின்னா இப்போ நாம் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு முன்முடிவு நாம் வச்சுருக்குறோம். இன்றைக்கி மாணவர்கள் அப்படின்னாவே அவங்க வந்து பிரச்சனை தான் செய்வாங்க, அவங்க வந்து அடங்க மாட்டாங்க வகுப்பறையில் அப்படிங்கிற மாதிரியான நாம் முன்னாடி ஒரு சில முடிவுகளை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அந்த முடிவு உண்மையாக இல்லையா அப்படின்னு நாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் ஹைப்போதீசிஸ் அப்படின்னா. ஹைப்போதீசிஸ்னால் முன்முடிவு. ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இப்படி தான் முடியுங்கிறத பற்றி நான் ஒரு முன்முடிவு வச்சுருக்கேன், அந்த முன்முடிவுகளுக்கு பேர் தான் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹைப்போதீசிஸ்லாம் டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த பரிசோதனை முறை அப்படிங்கிறோம். அதாவது எப்படின்னா இப்போ சொல்லியிருப்பாங்க மாணவர்கள் வகுப்பறையில் ஆசிரியர் இல்லைன்னா அடங்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஹைப்போதீசிஸ் இருக்குது, ஒரு கருதுகோள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறோம்? வகுப்பறையில் போய் ஆமாம் ஆசிரியர் இல்லை, அப்போ வந்து இவங்க சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடை வந்து 2 முறைகளில் பண்ணலாம். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் லெபார்ட்டரி செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணுறது. இப்போ தாண்டைக்கு, ஸ்கின்னரு, பாவ்லோ இவங்கெல்லாம் வந்து விலங்குகளை வச்சு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணாங்க. இப்போ தாண்டைக்கு வந்து கேட்டு பூனையை வச்சுட்டு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணார். பாவ்லோ வந்து டாகு, ஸ்கின்னர் வந்து எலி, புறா இதெல்லாம் வந்து எங்கே பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணாங்க. அந்த மாதிரி பரிசோதனை பண்ணுறது வந்து லெபார்ட்டரி செட்டப்பில் பண்ணுறது. இன்னொன்று வந்து அவுட் சைடு த லெபார்ட்டரி, ஆய்வகத்துக்கு வெளியே பண்ணுறது. அது எல்லாமே இப்போ நம்ம வந்து சர்வே எடுக்கிறது, வெளியே போய் கிரவுண்டில் அவங்களோட இதை பண்ணுறத, எப்படி அவங்களோட பிஹேவியர் இருக்குன்னு பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஆய்வகத்துக்கு வெளியே அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவுட் சைடு த லெபார்ட்டரி, ஆய்வகத்துக்கு வெளியே பண்ணுறதுல என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து த கண்ட்ரோல் டெஸ்ட் ஆஃப் சிங்கிள் குரூப் டிசைன். இது மட்டும் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் குரூப் டிசைன் அப்படிங்கிறது ஒரே ஒரு குரூப்பு, ஒரே ஒரு குழுவாக இருக்கிற மாணவர்களை மட்டும் வச்சுக்கிட்டு சோதனை செய்வதற்கு முன்னாடி அவர்களுடைய நடத்தை எப்படி இருக்குது அப்படின்னு ரீடிங்ஸ் எடுத்துக்கணும். சோதனை நம்ம கொடுத்த பின்னாடி அவர்களுடைய நடத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரீடிங்ஸ் எடுத்துக்கணும். இப்போ 2க்குமான வித்தியாசத்தை படிக்கிறது வந்து இந்த சிங்கிள் குரூப் டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து கண்ட்ரோல் குரூப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் 2 இருக்குது. எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்புன்னு ஒன்று இருக்குது, கண்ட்ரோல் குரூப்புன்னு ஒன்று இருக்குது. அதாவது இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா
எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்காம ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை தனியாக வச்சுக்கிட்டு அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன அளவு வருதுன்னு நோட் பண்ணிக்கிறது. இன்னொன்று, நாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய கொடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம சோதனைலாம் பண்ணுறாங்க இல்லையா, மாத்திரையை கொடுத்து ஒரு டெஸ்ட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், மாத்திரை கொடுக்காம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அண்டு கண்ட்ரோல் குரூப் அப்படின்னு நம்ம வந்து 2 விதமாக பிரிச்சுக்கிறோம் அப்படின்றோம். அதுக்கப்புறம் மல்டிபிள் குரூப் டிசைன் அப்படிங்கிறோம். நிறைய குழுக்களை வந்து பிரிச்சுக்கிறது. நிறைய குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக ஒரு செட்டாக பிரித்து வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசத்தை பிரித்து பார்த்து நம்ம சொல்கிறது வந்து மல்டிபிள் குரூப் டிசைன் அப்படிங்கிறோம். அடுத்தது டிசைன்ஸ் இன்வால்விங் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரொட்டேஷனில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவங்களுக்கு ஒரு தடவை, இந்த குரூப்பை வச்சு ஒரு தடவை, அடுத்த குரூப்பை வச்சு ஒரு தடவை, இப்படி நம்ம வந்து ரொட்டேஷனில் வந்து மெஷர் பண்ணுறது வந்து டிசைன்ஸ் இன்வால்விங் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடோட வரம்புகள் என்னென்ன, லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல வந்து ஃபெயில்டு டு ஸ்டடி இன் நேச்சுரல் கண்டிஷன்ஸ். ஒருத்தருடைய நடத்தையை இயற்கையான சூழலில் இதில் நம்ம அளக்கலை, அதனால் உண்மையான ரிசல்ட் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அப்சர்வேஷனில் வந்து அவருடைய உண்மையான நடத்தையை பார்க்குறோம். அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல இப்போ கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு, விளையாடும்போது அவருடைய உண்மையான பிஹேவியர் வெளிப்படுது, அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படி கிடையாது. நாம் ஒரு லேப்லேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வச்சு பண்ணும்போது அது இயற்கையான சூழலாக அவருக்கு வந்து அமையாது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதில் நிறைய சோதனைகள் மிருகங்களை வச்சு பண்ணி பார்த்துட்டு அதை வந்து மனிதர்களுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்போ வந்து அனிமல்ஸ் டு ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி விலங்குகளை பயன்படுத்தி பார்த்தது வந்து அப்படியே மனிதர்களுக்கு சரியாக வருமா, ஒத்து வருமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல் ப்ராப்ளம்ஸ் கேனாட் பி ஸ்டடீடு, அதாவது இருக்கிற எல்லா பிரச்சனையையும் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் வந்து சரி பார்க்க முடியாது, நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நோ யூனிஃபார்ம் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லார்கிட்டையும் குழுக்களாக வச்செல்லாம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்காது, வேறு மாதிரியான முடிவுகள் வரும். அது ஒரு பெரிய குழப்பத்தை நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இது காஸ்ட்லி, டைம் கன்சியூமிங். ஏன்னா இதுக்கு ஒரு லெபார்ட்டரி செட்டப் தேவை. சைக்காலஜி லேப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு லேபை செட்டப் பண்ணணும், அதுக்கு நம்ம டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க ட்ராவல் பண்ணி வரணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடுக்கான லிமிட்டேஷன்ஸ். ஸோ அடுத்து பார்க்க போகிற மெத்தட் வந்து கிளினிக்கல் மெத்தட். இது ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான், சரிங்களா. மருத்துவ முறை அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டிங் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் கிளினிக்கல் மெத்தடு. ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை எனக்கு இப்படி உடம்பு முடியலன்னு போவோம். அவர் அதுக்கான காரணம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து பிரச்சனையோட மூல காரணம். எதனால் இது உங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனையை கண்டுபிடிச்ச பின்னாடி அதை வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க, சரிங்களா. ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு வெயில் அலைஞ்சதுனால உங்களுக்கு தலைவலி வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஸோ இதுதான் வந்து கிளினிக்கல் மெத்தட். இதே தான் இங்கே மாணவர்களுடைய பிஹேவியர்லையும், நீ இப்படி இருந்ததுனால உன்னோட பிஹேவியர் இப்படி இருக்குது, அதனால் இதை நாங்கள் இப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறது வந்து கிளினிக்கல் மெத்தடு. அடுத்த முறை வந்து டிஃபரன்ஷியல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம், வேறுபடுத்தி அறிதல் முறை அப்படிங்கிறோம். இது வந்து ஒரு தனிநபர் வேறுபாடு அடிப்படையாக வச்சு வர்றது, அதுதான் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தனிநபரும் ஒரு மாதிரியான பிஹேவியர் இருக்கும், அதுக்கான ஒரு மாதிரியான காரணம் இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு இந்த முறை பண்ணுறதுனால தான் இதுக்கு வேறுபடுத்தி அறிதல் அப்படின்னே பேர். இதுக்கு இன்னும் வேறு பேர்லாம் இருக்குது. ஆங்கிலத்தில் வந்து நார்மேட்டிவ் சர்வே மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம், ஃபீல்டு சர்வே மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம், களத்தில் போய் சர்வே பண்ணுறது, சரிங்களா, அந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கு இன்னொரு பேர் புள்ளியியல் முறைன்னு கூட சொல்லுவோம். உதாரணம், இந்த வேறுபடுத்தி அறிதல் முறை அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ பிஹெச்டி பண்ணுறவங்கலாம் ஒரு 1000 பேர்கிட்ட போய் நேரடியாக தகவலை வாங்குவாங்க. இப்போ நம்ம எலெக்ஷன் நடக்குது இல்லையா, எலெக்ஷன் நடக்கும்போது ஓட்டு நாங்கள் இத்தனை பேர்கிட்ட நாங்கள் வந்து மார்க் போல்லாம் கண்டக்ட் பண்ணோம், அதாவது வந்து ஒரு மாதிரி வாக்குப்பதிவு கண்டக்ட் பண்ணி அதில் இத்தனை பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறதா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புலாம் வெளியிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வர்றது எல்லாமே இந்த டிஃபரன்ஷியல் மெத்தட் தான். ஏன்னா ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆஃப் பிஹேவியர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட தனித்தனி நபர்கிட்ட போய் நம்ம தகவலை கலெக்ட் பண்ணுற அந்த மெத்தடுக்கு பேர் தான்
வேறுபடுத்தி இருக்குன்னு சொல்கிறோம். நிறைய பேர்கிட்ட போய் தகவல் வாங்கி அதை புள்ளியியல் முறையில் பிரிப்போம். இப்போ வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஆண்கள் இத்தனை % ஓட்டு போட்டிருக்காங்க, பெண்கள் இத்தனை % ஓட்டு போட்டிருக்காங்க, ஆண்களில் வயதானவங்க இத்தனை பேர், பெண்களில் வயதானவங்க இத்தனை பேர், இளைஞர்கள் இத்தனை பேர், அதில் இத்தனை பேர் இதுக்கு இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதில் இது வந்து இன்னொரு சின்னத்துக்கு இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இவ்வளோ % அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம புள்ளியியல் முறை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதோட இந்த சாப்டர் 4 அதோட இது நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம் 4 ப்ளஸ் அதில் இது ஒரு சில டாபிக் விட்டு போச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு 25 கேள்விகள் அடங்கிய ஒரு கொஸ்டின்ஸ் செட்டு வைக்கிறேன் நான். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.